இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் தான் முதல் ஆள் வந்திருக்கீங்க, இன்றைக்கி வியாபாரம் நல்லா நடக்கணும் கொடுங்க அப்படின்னு வாங்கி கண்ணில் ஒத்திக்கிட்டு போட்டுக்குவான். அவர் சந்தோஷமாக வாங்கிக்குவார். எனக்கு பயமாக இருக்கும், வியாபாரம் நல்லா நடக்கணுமே, ஒரு கால் நடக்கலேன்னு வை. அப்போ யாரை குறை சொல்லுவான்? இந்த துக்கரி பைய ஒருத்தன் காலில் வந்து வாங்கினான் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்களேன்னு நினச்சி பயந்துக்கிட்டே சாயந்தரம் போகும்போது அவங்ககிட்ட கேட்பேன், எப்படி வியாபாரம்லாம்? பரவாயில்லைங்கப்பா, நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வருவேன். அது மாதிரி முதல்ல ஆரம்பிக்கிறோம், நல்லா வளர்ந்தோங்கி இந்த கூட்டம் முழுக்க நிறைஞ்சி இதுக்கு மேலேயும் நிற்கிற மாதிரி வளர்ந்து வர வேண்டும் என்று நான் உங்கள் எல்லோருக்கும் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் 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 பெருக வேண்டும், வளர வேண்டும். உலகம் இப்படித்தான் அப்படின்னு நான் ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறேன். என்ன இப்படித்தான்? நாம் ஒன்று நினைக்கிறோம், நினைக்கிறபடியே சமயத்தில் நடந்துரும். சில சமயத்தில் வேறு ஏதாவது நடக்கும், நம்ம நினச்சது நடக்காது. காணாமல் போன சாவியை தேடுவோம், எப்போவோ காணா போன பூட்டு கிடைக்கும், சாவி கிடைக்கும். அதே மாதிரி ஒன்று நினச்சோம்னா அது தவிர இன்னொன்று கிடைக்கும், சமயத்தில் அதே கிடைச்சாலும் கிடைக்கும். இன்னொன்று ஏதாவது புதுசாக வந்து கிடைச்சாலும் கிடைக்கும், எதிர்பார்க்காதது வந்து கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்துட்டு ஒன்றாகும். நாம் ஒன்று நினச்சோம்னா அது தவிர வேறு ஒன்று நடக்கும். அன்றி அதுவே வந்து எய்தினும் அது நடந்தாலும் நடக்கும். இல்லை, நாம் நினையாத முன் வந்து நிற்பினும் நிற்கும். நாம் நினைக்காத ஒன்று எதுக்கு வந்து நின்னாலும் நிற்கும். இணையாலும் ஈசன் செயல். எல்லாமே இறைவன் என்ன நினைக்கிறானோ அதன்படி தான் நடக்கும் என்று சொன்னார். நாம் என்ன நினச்சி எல்லாத்தையும் செய்கிறோம் பாருங்கள், யோசனை பண்ணி பாருங்கள். ஒருத்தர் என்னை வந்து பேச கூப்பிட்றார், ஐயா கார்த்திகை முருகன் கோயில் நீங்கள் வந்து பேசணும். பேசுகிறேனே, என்னைக்கு? நாளைக்கு. மறுநாள் போய் பார்க்குறேன், வெளியில் ஒரு போர்டு வச்சுருக்கிறார். அந்த போர்டில் என்ன இருக்கிறார்? இன்று இந்த கோயிலில் கார்த்திகையை முன்னிட்டு சமய சொற்பொழிவு நடைபெறும், எல்லோரும் வருக அப்படின்னு போட்டிருக்காரே தவிர நான் பேசுவேன்னு போடல. நான் அந்த ஏற்பாடு பண்ணவரை கேட்டேன், ஐயா என்னை எல்லாம் கூப்பிட்டே கொண்டே பேரை காணுமே அப்படின்னேன். இல்லை பேர் போடாமல் விட்டால் ஒரு 4 பேராவது வருவாங்களேன்னு பார்த்தேன் அப்படிங்கிறேன். அப்போ என் பேரை போட்டால் அந்த 4 பேரும் வரமாட்டானா? நான் என்ன நினச்சி அவன்கிட்ட கேட்குறேன், அவன் என்ன பதில் சொல்கிறான்? யோசனை பண்ணி பாருங்கள். நாம் நினச்ச பதில் வருதா? நம்ம எதிர்பார்க்காத பதில் வருது, நம்மளையே தாக்குற பதில் வருது. கல்யாண பத்திரிகையை ஒருத்தர் கொடுக்கல, ரொம்ப வேண்டியவர், தினம் காலையில் வாக்கிங் போகிறபோது கூட வருவார். அவர் பொண்ணுக்கு கல்யாணம், எனக்கு பத்திரிகை கொடுக்கல, இன்னைக்கு கொடுப்பார் நாளைக்கு கொடுப்பார்னு நினச்சிட்டு இருக்கேன், கொடுக்கல. கல்யாணத்தை அன்றைக்கி எல்லோரும் கூப்பிட்றான், போகிறான். தஞ்சாவூரில் கல்யாணமே, நாங்கள்லாம் போகிறோமே, நீங்கள் எப்போ வர போகிறீங்கிறான். எனக்கு பத்திரிகை கொடுக்கலையே ஐயா. இது அவர்கிட்ட சொல்லவும் முடியல, பேசாமல் இருந்துட்டேன். இதை நான் அப்படியே விட்டுருந்தேன்னா கூட ஒன்றும் கவலை இல்லை. அப்புறம் முடிஞ்சு 4 நாள் கழித்து அவர் வந்தார். நான் கேட்டேன், என்னங்க உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணீங்க, ஒரு பத்திரிகை கூட கொடுக்கலையே என்ன? நான் முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தேன்னார். அப்போ நினச்சேன், இதை அவர் நம்மகிட்ட கேட்காமலே இருந்திருக்கலாம். அப்போ நம்மளை ஒரு முக்கியமான ஆளாக அவர் நினைக்கல, நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவர் நினைக்கலையே. வாழ்க்கையில் நாம் எது நினைக்கிறோமோ அது நடக்கலை, எது நினைக்கலையோ அது நடக்குது. நாம் எதிர்பார்க்க
கல்யாண பத்திரிகை கொண்டாந்து ஒருத்தர் கொடுத்தாங்க என்கிட்ட. ஐயா, நான் உங்கள்கிட்ட படித்தேன், என் பையனுக்கு கல்யாணம். நல்லதுயா, ரொம்ப நல்லது. உங்களுக்கு தான் முத பத்திரிகை கொடுக்குறேன்னு கொடுத்தேன். வாங்கி படிக்கிறேன். முதல்ல எடுத்த உடனேயே யமபெருமான் திருவுருளை முன்னிட்டுன்னு இருக்கான். யமபெருமான் திருவுருளை முன்னிட்டு எவனாவது கல்யாணம் பண்ணுவானா? யோ என்னையா யமபெருமான்? ஐயையோ, எம்பெருமான்னு எழுதி கொடுத்தா அவன் யமபெருமான்னு போட்டுக்கிறானே. ஒரு புள்ளி விட்டுட்டான், ஒரே ஒரு புள்ளி மட்டும் வைக்க விட்டுட்டான். எம்பெருமான் என்ன ஆயிட்டார்னா யமபெருமான் ஆயிட்டார். நான் சொன்னேன் அவன்கிட்ட, இந்த பாரு, நல்ல வேலை என்கிட்ட முதல்ல கொடுத்த, என்கிட்ட கடைசியாக கொடுத்துருந்தீங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்துருப்பேன், போயிருக்கோம். நல்ல வேலை உட்காந்து எல்லாத்துலேயும் புள்ளி வைடான்னு உட்காந்து புள்ளி வச்சான். நாம் நினைக்கிறது தான் நடக்கும் அப்படின்னு நாம் நினைக்க முடியாது. நாம் நினைக்காதது நடக்கும், புதுசாக ஒன்று நடக்கும், அது நல்லதாக இருக்கும். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். 4வது 5வது படிக்கிற பிள்ளைகளுக்கு பாட புத்தகத்தில் ஒரு கதை இருக்கும், விறகு வெட்டி கதை. நீங்கள் எல்லாரும் படித்தாலும் படிச்சிருப்பீங்க. அது உண்மையே பேசணுங்கிறதுக்காக அந்த கதை. உண்மையே பேசணும். ஏன்னா விறகு வெட்டுறதுக்கு ஒருத்தன் போகிறான், விறகு வெட்டிகிட்டு இருக்கான், கோடாலி தவறி ஆற்றில் விழுந்துடுது. அவனுக்கு நீச்சல் தெரியாது, ஆறோ ஆழமான ஆறு. அழுகுறான், ஓன்னு அழுகுறான். அந்த ஆற்றுலேருந்து ஒரு தேவதை வருது. ஏண்டா அழுவுறேன்னு கேட்டது. கோடாலி விழுந்துருச்சு. இரு, அழுவாத அப்படின்ட்டு உள்ளர போய் ஒரு தங்கத்தில் செஞ்ச கோடாலியை கொண்டாந்து காமிச்சு, இதான் உன்னோடையான்னு கேட்டது. இப்போ அவன் எவ்வளவு பெரிய ஏழை! அன்னன்னைக்கு விறகு வெட்டி பிழைக்கிறவன் தானே. இரும்புக்கு பதிலாக தங்கத்தை காமிச்சதில்லை. அவன் என்ன செய்யலாம்? ஆமான்னு வாங்கிக்கலாம்ல. ஆனால் அவன் நேர்மையானவன், உண்மையானவன். இது இல்லை என்னோடன்ட்டான், இது என்னோட இல்லைன்ட்டான். அப்புறம் போய் ஒரு வெள்ளி கோடாலியை கொண்டாந்து காமிச்சு, இதானா உன்னோட அப்படின்னு. இதுதான் இல்லை. அப்புறம் அவனுடைய இரும்பு கோடாலியை காமிச்சு, இதானுது. ஆமான்னா தேவதை சொன்னிச்சு, நீ எவ்வளவு வறுமையில் வாடினாலும் பாரு, உண்மையே பேசுகிற, அதனால் இந்த 3ஐயும் நீயே வச்சுக்க. இதுதான் கதை. பள்ளிக்கூடத்தில் 4ஆம் 5வது வகுப்பில் இருக்கக்கூடிய கதை இதுதான். இதில் என்ன கருத்து இருக்குது? உண்மையே பேசணும். வறுமையாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் உண்மையே பேசணுங்கிறது அதனுடைய கருத்து. இதுதான் கதை. ஆனால் இந்த காலத்தில் உள்ள ஒரு இளைஞன் என்ன பண்ணுறான்? அந்த கதையை வளர்த்துறான். எப்படி? பொன்னியின் செல்வன் 2 வருதில்ல, அந்த மாதிரி விறகு வெட்டி 2ன்னு ஒன்று போட்டான். 2ன்னு போட்டு அதில் என்ன பண்ணுறான்? இவன் கொண்டு போய் வீட்டில் பொண்டாட்டிக்கிட்ட கொடுக்குறான். இது பாடப்புத்தகத்தில் இல்லை, இவன் சொல்கிறான். கொண்டு கொடுத்து 3ஐயும் கொடுத்தான். அவர் சொன்னால், எங்கே திருடுனேன்னு கேட்டான். திருடல, அது இந்த பாரு, தேவதை இவதைன்னெலாம் கதை விடக்கூடாது, பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. ஏழையாக இருந்தாலும் நேர்மையாக வாழ்கிறது தான் நம்முடைய கொள்கை. நம்ம அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நீ போய் அதுக்காக வேண்டி எங்கேயோ திருடிக்கிட்டு வந்திருக்கிய, கொண்டு எடுத்த இடத்துல கொண்டு கொடுத்துட்டு வாப்போ அப்படின்னு விரட்டுறா. இல்லை இல்லை, தேவதை தான் கொடுத்துச்சுனா. தேவதைன்னா காமி அந்த தேவதையை வா, நாளைக்கு காட்டுறேன். மறுநாள் அழைச்சிட்டு போகிறான். இங்கே கொண்டு நிறுத்திட்டு, இங்கே தான் வந்துச்சு, நீ இந்த இடத்துல நில்லு, நான் போய் வெட்டிகிட்டு இருக்கேன், விறகு வெட்டுறேன் அப்படின்ட்டு மரத்தில் அதை எதை வெட்டிட்டு இவன் ஓரத்தில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவ ஆற்றுல விழுந்துட்டா. நேற்று கோடாலி விழுந்தது, இன்றைக்கி பொண்டாட்டி விழுந்துட்டா. இவனுக்கு தான் நீச்சல் தெரியாதா? ஓன்னு அழுதான். தேவதை வரும்ல, தேவதை வந்துச்சு. ஏண்டா அழுவுறேன்னுது, பொண்டாட்டி விழுந்துட்டான்னு. அதானே அழுவாதை அப்படின்ட்டு உள்ளர போயிட்டு நயன்தாராவை கொண்டாந்து காமிக்குது.
இதானே அவன் பொண்டாட்டினது. இந்த பையன் என்ன பண்ண ஆமான்ட்டான். இதுதான்ட்டான். இப்போ தேவதைக்கு கோபம் வந்துடுச்சு. இல்லை நேற்று யோக்கியனாக இருந்தேன், தங்கத்தை காமிச்சேன் இல்லைன்னு, வெள்ளியை காமிச்சேன் இல்லைன்னு, இப்போ ஒரு அழகான பொண்ணை காமிச்சோன்னா இவதான் என் முண்டாட்டிங்கிறியே, கெட்டு போயிட்டியா, வீணாக போயிட்டியா, நல்லவனாக இருந்தவன் கெட்டவனாக ஆயிட்டியா நீ அப்படின்னு திட்டுச்சு. இவன் சொன்னான், அந்த பாரு உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ முதல்ல அப்படி தான் நயன்தாராவை தான் கொண்டாந்து காட்டுவேன், நான் இல்லைன்னு சொன்னால் நீ சும்மா இருப்பியோ, அப்புறம் தமன்னாவை கொண்டாந்து காட்டுவேன், இதானா பாருன்னு. நான் இல்லைம்பேன், அப்புறம் என் பொண்டாட்டியை காட்டுவேன், ஆமாம்பேன், மூணையும் வச்சுக்கம்பேன். நான் ஒன்று வச்சுக்கிட்டே படாத பாடு படுறேன், 3 இருந்தால் கஷ்டமாச்சேன்னு தான் ஏதோ வந்ததோட போவோம்னு சொல்லி அதோட போவோம்னு நினச்சேன்னு இப்போ உள்ளவன் ஒரு கதை எழுதியிருக்கான். சென்னையில் ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் இலக்கிய மன்றத்தில் பேசுகிறதுக்கு போனேன். இந்த கதை ஒரு வேடிக்கையாக இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் அப்படி எழுதுறான்னு சொல்லலாமேன்னு நினச்சி சொன்னேன். ஆனால் இந்த கதையை சொல்கிறதுக்கு எனக்கு என்ன ஆயிட்டு கஷ்டம்னு கொண்டிங்கன்னா, இப்போ உள்ள இந்த நடிகைகளுடைய பேரெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சாவித்திரி, பத்மினி, அந்த மாதிரி அந்த காலத்தில். அதை இப்போ சொன்னால் இப்போ உள்ள பையனுக்கு தெரியாது. புது நடிகை தான் பேர் சொல்லணும். இதுக்காக நான் என் பேத்திக்கிட்ட போய் கேட்டு 2 பேரை எழுதி குறிச்செல்லாம் வச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு போயிருக்கேன். நயன்தாரா, தமன்னா 2 பேர் சொல்லணும். இதில் நயன்தாரா பேர் வந்துட்டு ஞாபகம் வந்துட்டு, தமன்னாங்கிறது ஞாபகம் இல்லை. சொல்கிறதுக்கு என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தேன். எதுக்கு உட்காந்த ஒரு பையன்கிட்ட, டேய் ஒரு அழகான பொண்ணு பேர் சொல்லுடா அப்படின்னு. அவன் ஏச்சு சொன்னான், உலகத்தில் அழகான பொண்ணுன்னா அது எங்கள் அம்மா தான் சார்னு சொன்னான். எனக்கு அந்த கதை சொல்லி வேடிக்கையாக சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு போயிருந்த என்னுடைய நினைப்பெல்லாம் தவற போய் அவன் சொன்னது என்னை சிந்திக்க வச்சுட்டுது. வெளியில் உள்ள அழகு அழகு இல்லை, மனம் நல்லா இருக்கிறது தான் அழகு, குணம்தான் உண்மையான அழகு. எங்கள் அம்மாவனுடைய குணம் வேறு யாருக்கும் கிடைக்காது. ஆகவே உலகத்திலேயே எங்கள் அம்மா தான் சிறந்தவள்னு அவன் சொன்னபோது நான் நினச்சதா நடந்தது இல்லை, வேற நடக்குது. நினையாத முன் வந்து நிற்பினும் நிற்கும். நாங்களே நாம் நினைக்காதது வந்து நிற்கிது, நாம் நினச்சதை விட நல்லது நிற்கிது. நாம் நினச்ச விடையை விட நல்ல விடையை அவன் கொடுக்குறான். இது எவ்வளவு பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் இளைஞர்கள்லாம் கெட்டு போயிட்டான், சரியா இல்லை, நல்ல ஒழுக்கம்லாம் இல்லை, அப்படி இப்படின்னு. அவன் சொன்னது என்னை சிந்திக்க வச்சுதே, சிந்தனையை தூண்டிச்சே. எல்லாவற்றிலேயும் நினைத்து பார்த்தோமானால் நம்முடைய வகுப்பில் மாணவர்கள் இருக்காங்க, நாங்கள்லாம் ஆசிரியர்கள் பாடம் நடத்துகிறோம். எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரி இல்லை. சில பேர் நல்லா சொன்ன உடனே பிடிச்சி, மாணவர்கள்லேயே ஒரு 3 வகை இருக்கான். கற்பூர புத்தின்னு ஒன்று இருக்குது, கரி புத்தி, கதலி புத்தின்னு 3 இது. கற்பூர புத்தின்னா அப்படி இந்த நெருப்புக்கிட்ட கொண்டு போனோன்னே கற்பூரம் பற்றிக்கும். அதை மாதிரி நாம் அப்படி சொன்னோம்னா பிடிச்சிக்குவாங்க. அகர முதலன்னா ஆதிபகவன் முதற்றி அவளுக்குன்னு கொண்டாந்து முடிச்சிருவான். அவன் கற்பூரம். கறி இருக்க அதை வச்சு அதில் நெருப்பை வச்சு ஊதுனோம்னா பிடிக்கும். நெருப்பை வச்சு விசிறியால் இப்படி விசிறிக்கிட்டே இருந்தோம்னா பிடிக்கும். சில பேருக்கு ஒன்று ஒரு 10 தடவை சொல்லி கொடுத்தோம்னா வரும். கரி புத்தி. கதலின்னா வாழைத்தண்டு, அது அடுப்பில் வச்சோம்னா இருக்கிற நெருப்பை அவிச்சுவிடும். வாத்தியாருக்கு கொஞ்சம் அழிஞ்சால் தெரிஞ்சிருக்கிறதையும் அவன் மறக்கடிச்சிடுவான். நாங்கள் ஒரு தடவை மனப்பாட செய்யுள்டு எழுத சொல்லியிருக்கேன். மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்து அரண், ஆகுல நீர பிற
அப்படிங்கிற குரல் வந்திருக்கு. அதை அப்படியே எழுதணுங்கிறது தான் கேள்வி. எல்லா பயலும் மனத்துக்கண் மாசிலநாதல்ங்கிறத மாசிலநாதல் மனைத்துக்கண்ணு மாற்றி மாற்றியே இருக்கான். என்னடா தப்பாக இருக்கானேன்னு அடிச்சிட்டேன். அடுத்த பேப்பர் எடுத்து பார்க்குறேன், மாசிலநாதல் மனத்துக்கண்ணு அவனு இருக்கான், அதையும் அடித்தேன். ஒரு 7, 8, 10 பேப்பர் பார்த்தா வரிசையாக அதே மாதிரி இருக்கான். இப்போ எனக்கு என்ன சந்தேகம், நம்ம நினச்சிட்டு இருக்கிறது தான் தப்போ? ஏன்னா 10 பேர் ஒரே மாதிரி இருக்கான். நான் மறுபடியும் திருக்குறள் எடுத்து பார்க்குறேன், அவன் என்கிட்ட மறந்து ஏன் நினைப்பையே மறக்கடிச்சு விட்றான். அவன் 10 பேர் ஏன்டா இப்படி எழுதினீங்க, என்ன முதல்ல உள்ளவன் அப்படி எதுனா அவனை பார்த்து பார்த்து 10 பேர். சில நேரங்களில் அது நடக்கும். நாம் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது, நம்முடைய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளாக இருக்கா, நாங்கள் எங்களுக்கெல்லாம் மாணவர்கள், அவங்களே எங்களுக்கு பிள்ளைகள் தான். அவங்க சில பேர் நாம் சொல்கிறத அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. சில பேருக்கு 1, 4 தடவை சொன்னால் வந்துடும், சொல்லலாம். வாத்தியாருக்கு தெரிஞ்சதையே மறக்கடிக்கிறவனா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என் கிளாஸுக்குள்ளே ஒரு நாள் குரங்கு வந்துடுச்சு சார். குரங்கு பக்கத்தில் மரத்தில் இருந்தது தாவி கிளாஸுக்குள்ளே வந்துடுச்சு. என்னடா இது வேற வந்துடுச்சேன்னு நினச்சிக்கிட்டுனா, இருக்கிறது பத்தாதுன்னு இது ஒன்று வந்துடுச்சு அப்படின்னுட்டு, என்னடா இது புதுசாக கிளாஸில் சேர்ந்துருக்கா மாணவனான்னு, வாத்தியார் வேலைக்கு வந்திருக்கு சாருங்கிறான். புதுசாக அட்மிஷன் ஆகிருக்காடான்னு, இல்லை அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கு சாருங்க. மாணவர்கள் அவ்வளவு நாம் அவங்ககிட்ட நேர்மையாக சொன்னோம்னா கேட்டுக்கிறாங்க. நம்ம வம்புவளத்தா நம்மளோட அதிகமாக வம்புவளப்பான். இல்லை சும்மா ஒருத்தன் சிகரெட்டு குடிச்சிட்டு நின்றுட்டுருக்கான், சிகரெட்டு குடிச்சிட்டு நின்றுட்டுருக்கான். எனக்கு மனசுக்கு வருத்தமாக இருந்துச்சு. தம்பி ஏன்பா சிகரெட்டு குடிக்கிற? எனக்கு வேண்டியதாக இருக்க குடிக்கிறேன். ஒரு சிகரெட்டு என்னடா விலை? 2 ரூபான்னா. ஒரு நாளைக்கு எத்தனை குடிப்பேன்? 15 குடிப்பேன். 30 ரூபாச்சேடா. ஒரு நாளைக்கு 30 ரூபாயை புகையாக விட்றியடா, நியாயமா? ஒரு மாதத்துக்கு 900 ரூபாய்க்கு புகை விட்றியடா, நியாயமா? எத்தனை வருஷமாக குடிக்கிறேன்னு? 13 வருஷமாக குடிக்கிறேன்னா கணக்கு போட்டு 2,25,460 ரூபாய்க்கு நீ புகை விட்ருக்கியடான்னு. அது இருந்தால் எவ்வளவு சௌகரியமாக இருக்கும். 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே புகையாக விட்டு தீர்த்திருக்கியடா பாவி அப்படின்னு. அதுக்கு அவன் என்கிட்ட என்ன சொல்லணுங்க? ஒரு பையன், வருத்தப்படுறேன் சார், இதை நான் இப்படி கணக்கு போட்டே பார்க்கல சார், நீங்கள் நல்லா சொன்னீங்க அப்படிலாம் சொல்லணும். அவன் என்ன கேட்குறான், அதை பற்றி கவலையப்படலாம, ஐயா உங்களுக்கு என்ன வயசாச்சுன்னா, எனக்கு அப்போ 75 வயசு. 75 வயசு ஆகுதுன்னு நீங்கள் சிகரெட்டு குடிப்பீங்களா? நான் குடித்ததே இல்லை, அது தொட்டது கூட கிடையாது அப்படின்னு. அப்போனா இப்போ கையில் ஒரு 60 லட்சம் ரூபா இருக்கணுமே, இருக்கான்னு கேட்குறேன். நீங்கள் தான் குடிக்கல, 60 லட்சம் இருக்கணுமே, இருக்கா அப்படின்னா. நானே 50 ரூபா கைமாற்று வாங்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். நாம் கேட்குற கேள்வி எப்படி இருக்கணும்? அவன் திரும்ப பதில் சொல்ல முடியாததா, நம்மளை மீறி போக முடியாததா நம்முடைய வார்த்தைகள் இருக்கணும். நான் என்ன பண்ணேன், பணம் போச்சே என்ன, அது சொன்னதுனால தானே அவன் என்ன கேட்டான். உங்ககிட்ட இருக்கா 50 லட்ச ரூபா இருக்கா, இப்போ நீ தான் குடிக்கல, இல்லை இருக்கணும்ல, இருக்கான்னு கேட்குறான். அவங்ககிட்டயே உடல் நலத்தை பற்றி நான் சொல்லியிருந்தேன்னா கேட்க முடியாது. உடம்பு நான் சொன்னது தப்பு, என் மேலே தான் தப்பே தவிர அவன் மேலே தப்பு இல்லையே. நான் ஏன் கேட்டேன், அப்படி தப்பாக கேட்டேன். பணத்தை சொன்னால் அவனுக்கு உடனே பிடிக்கும்னு நினச்சி நான் சொன்னேன், தப்பாக போச்சு. எதை சொல்லணுமோ அதை சொல்லி மாணவர்களுக்கு அப்படி தான் சொல்லணும். சில சமயத்தில் நாங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக கேட்குற மாதிரி நினச்சிக்கிட்டு கேட்போம். எட்டயபுரத்தில் பாரதியார் பிறந்தார் கொண்டார்னு கதையெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் அவன்கிட்ட இதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கானான்னு பார்க்கறதுக்காக கேள்வி கேட்போம். கேட்குற போது கேட்குறேன் நான் அவன்கிட்ட, எட்டயபுரத்தில் பிறந்தவர் யாருன்னு. பாரதி எந்த ஊரில் பிறந்தாருன்னு தான் நான் கேட்கணும்.
எட்டயபுரத்தில் பிறந்தவர் யாருன்னு ஒரு பையன் எழுந்துச்சு சொன்னால், எட்டயபுரத்தில் எவ்வளோ பேர் பிறந்திருக்காங்க சார், நீங்கள் யாரை கேட்குறீங்கன்னு. இப்போ யார் மேலே அவன் மேலே தப்பு இல்லை, என் மேலே தான் கேள்வி கேட்ட முறை தப்பு. அப்போ அதை நினச்சி பார்த்தா ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்துட்டு ஒன்றாகும், வேற ஒன்று வரும். கடைசியில் ஒன்று சொன்னாங்க பாருங்க, நினையாத முன் வந்து நிற்பினும் நிற்கும். நாம் நினச்சி பார்க்காதது ஒன்று எதுக்க வந்து நிற்கினாலும் நிற்கும். ஆகையினால நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், எதையும் செய்யணும். எதை செய்கிற பொழுது என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. ஒரு திருக்குறள் இருக்குது. இந்த திருக்குறளை எப்படி சொன்னால் சரியாக வரும்? மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அரண், ஆகுல நீர பிற. இதான் குறள். என்னங்க இதுக்கு கருத்து? மனதிலே குற்றமில்லாமல் இருப்பது தான் அறம், மற்றதெல்லாம் ஆடம்பரம். ஆகுல நீர பிற. சரி, இதை எப்படி? நான் ஒரு கதை, ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்லியிருக்காங்க. அந்த கதையை நினச்சி பார்க்குறேன், இதுக்கு பொருந்தி வர்ற மாதிரி இருக்குது. அதை நான் சொல்கிறேன். ஒரு 2 சாமியார் என்ன பண்ணுறான், இப்படி போகிறான். நடுப்புற ஆறு வருது. ஒரு குரு சாமி, ஒரு சிஷ்ய சாமி, 2 சாமி, பெரிய சாமி சின்ன சாமி, 2 போகுது. 2 போய் ஆற்றுல இறங்கி அக்கறைக்கு போகணும். ஒருத்தருமே இல்லை, அந்த பக்கத்தில் போட்டு இல்லை, ஒன்றும் இல்லை, இறங்கி நடந்து தான் போகணும். பெரிய சாமி ஆற்றுல இறங்கிட்டு சின்ன சாமி இறங்க போகுது. அப்போ ஒரு அழகான பெண் ஒருத்தி வர்றார். இளம்பெண், ரொம்ப அழகாக உள்ளவ வர்றா. பெரிய சாமிகிட்ட போனான். சாமின்னா, என்னம்மா? எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன? எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அவங்க ஊர் அக்கறையில் இருக்குது, ஆற்றுல நிறைய வெள்ளம் வருது, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு நீச்சல்லாம் தெரியாது, கொஞ்சம் என்னை கொண்டு போய் அக்கறையில் விட்டுடுங்க. அக்கறையில் என்னை கையை பிடிச்சி அதாண்ட கொண்டு விட்டுடுங்க, நான் பத்திரமா போயிடுறேன்னா. இந்த சாமிக்கு கோவம் வந்துடுச்சு. பெரிய சாமிக்கு, என்னை யாருன்னு நினச்சேன்? நான் யார் தெரியுமா? முற்றும் துறந்த முனிவன். என்னை ஒரு பொம்பளையை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போது சொல்கிறிய, வெக்கமில்லை உனக்கு, மானம் இல்லை, கண்ணாமண்ணான்னு திட்டினான். அவள் பார்த்தா, அழைச்சிட்டு போகிறேன்னா போ, இல்லைன்னா போ, அதுக்கு ஏன் கத்துற அப்படின்னு வந்தான். சின்ன சாமிகிட்ட வந்தா, சாமி நீங்களாவது என்னை கொண்டே அகப்பட விடுங்க. சின்ன சாமி பார்த்தான், இங்கே வா, கையை பிடிச்சான், நீ என் கூட வா அப்படின்னு அழைச்சிட்டு போனான். வர 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 தண்ணி ஜாஸ்தியாக இருந்துச்சு, தலைக்கு மேலே தண்ணி போகிற மாதிரி வந்துருச்சு. அவளை அப்படியே தூக்கி தோளில் போட்டான். நீஞ்சிக்கிட்டு அக்கறைக்கு போகிறான். பெரிய சாமி திரும்பி பார்த்தான். உடம்பெல்லாம் நனைஞ்சி அழகான பொண்ணு அவன் தோளில் கிடக்கிறான். அதை பார்த்த உடனே பெரிய சாமி நினச்சான், இந்த வேலையை நம்மளே செஞ்சுருக்கலாமோ, நாம் வேணான்னு இந்த பைய பிடிச்சிட்டான். கோவம் வந்துட்டு அவருக்கு, கோபமும் பொறாமையோ என்னமோ வந்துடுச்சு அவருக்கு. அயோக்கிய பயலே, நீ எல்லாம் ஒரு சாமியாடா? பொம்பளையை தொட்டு தூக்கி தோளில் போட்டு வரைய மடப்பயலே, உருப்படி வாணி, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்குன்னு கத்து. இவன் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படல. தூக்கிட்டு வந்தான், கரைக்கு வந்தான், அவளை இறக்கி விட்டான். நீ போம்மான்னா போயிட்டான். பெரிய சாமி இவனு 2 பேரும் போகிறானுவோம். அங்கே இந்தமாரி ஒரு கூட்டத்தில் பேசுகிறதுக்காக பெரிய சாமி போகுது, துணைக்கி இவன் போகிறான். போகும்போதே திரும்பி 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 பார்த்து சின்ன சாமியை திட்டுறான். நீங்களாம் ஏன்டா சாமியாராக வர்றீங்க? குடும்பத்திலே இருந்துருக்கலாமேடா, அந்த பயலே இந்த பயலே, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்குன்னு கண்ணா பின்னான்னு திட்டுறான். இப்போ சின்ன சாமி ஒன்றுமே சொல்லலை, அது பாட்டுக்கு வருது. இந்த மாதிரி போயிட்டாரு. பெரிய சாமி பேசுது. சாமியாராக உட்காந்துருக்கானு. எல்லா சாமியார்களுக்கும் பெரிய சங்கம் அதில் அவர் கூட்டுறாரு, பேசுகிறார். ஏஞ்சி பேசும்போது சொன்னார், இப்போ சாமியார்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டான், வீணாக போயிட்டானுவ, ஒரு பயில உருப்படியாக இல்லை. ஏன் என்கிட்ட இருக்கிறான் பாரு
ஒரு சிஷ்ய சாமி இன்றைக்கி என்ன வேலை பண்ணான் தெரியுமா அந்த கம்யூனிட்டி அப்படின்ட்டு ஆரம்பித்து கண்ணா பின்னான்னு திட்டுறார். அந்த இந்த வாயில் வராத வார்த்தையெல்லாம் வருது. இந்த இருக்காம பாருங்க அவன் தான் டே எழுந்துடுறா அப்படின்னா பொம்பளையை தொட்டு தூக்கிறான் ஐயா தோளில் போட்டு வந்தான். செஞ்சியா இல்லையாடா அப்படின்னார். சின்ன சாமி சொன்னான், சாமி நான் அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன், நீங்கள் விடவே மாட்டேங்கிறீங்களேன்னு. நான் அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன், நீங்கள் விடவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னா. இவன் கையால் தொட்டான், மனசில் களங்கம் இல்லை. அவன் கையால் தொடலை, மனசு பூரா களங்கம். அதையே நினச்சிக்கிட்டு வர்றான். அதுதான் சொன்னார் திருவள்ளுவர், மனத்துக்கண் மாசு இலனாதல் அனைத்தார். மனதிலே குற்றம் இல்லாமல் இருப்பது தான் அறமை தவிர சும்மா ஆடம்பரம் பண்ணிக்கிட்டு நான் அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு பேசிட்டு வர்றதில்லை. மனம் குற்றமுடையதாக இருந்தால் அது தவறாக போய்விடும். எல்லாவற்றிலேயும் ஒன்று சொன்னால், அந்த காலத்தில் ஒரு கதை, மனிதனுக்கு முன்னோர்கள்ட்டேருந்து சில குணங்கள் வருங்கிறான். எங்கள் தாத்தாவோட குணம் சிலது என்கிட்ட இருக்கும், எனக்கு தெரியாது. முன்னோர்களுடைய குணம் வரும், நான் என்ன தான் படித்தாலும் கொண்டாலும் அது முந்திக்கிட்டு வந்து நிற்கும். பிறவி குணம்னு சொல்கிறான்ல. அன்றைக்கி அந்த எம்பிபிஎஸ் படித்தவர் ஒருத்தர் சொன்னார், எங்களுக்கு வியாதிகளை பற்றி சொல்லும் பொழுது முதல்ல டிசீசஸ் ஆர் ஜெனட்டிக்னு எழுதியிருக்காங்க. டிசீசஸ் ஆர் ஜெனட்டிக், அணுவிலேயே இருக்குங்கிறான், ஜீன்ஸ்லேயே இருக்குங்கிறான். அது சில நேரங்களில் வெளிப்பட்டு வருது, சில பேருக்கு வெளிப்படுது, சில பேருக்கு வெளிப்படாமல் போயிடுது. அல்ல, வெளிப்படுறதுக்கு முந்தைய அவன் போயிட்டான், ஏதோ ஒன்று நடந்துச்சு. இப்போது முன்னோர்களிடத்துலேருந்து வரக்கூடிய குணத்தை நாம் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம்னு பார்க்கணும். ஒரு ராஜாவும் மந்திரியும் என்ன பண்ணுறான், வேட்டைக்கு போனவன் எல்லாரும் அங்கங்கே போயிட்டான், இவன் ஒரு 2 பேர் மட்டும் ஒரு தனி இடத்துல வழி தவறி மாட்டிக்கிட்டான். எப்படி வெளியில் போகிறதுன்னு தெரியல, காட்டில் நிற்கிறான். ஒரே இருட்டாக போச்சு. இப்போ ராஜாவுக்கு தண்ணி தாகம், தண்ணி குடிக்கணும். மந்திரி எங்கேயாவது தண்ணி இருக்கான்னு பாருன்னா, அவனும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு வந்தான். தண்ணி உரண்டையுமே தண்ணி இல்லை. நாக்கு வரலுதே, இன்னும் கொஞ்சம் நேரம் போனாக்கா நமக்கு உயிரே போயிடும்டா, எங்கடா தண்ணி இல்லை அப்படின்னு. மகாராஜா எனக்கும் தண்ணி தாகம் தான், நான் சுற்றி பார்த்துட்டேன் கிடைக்கல. இந்த பக்கம் 1 கிலோமீட்டர் போனேன், இங்கே 1 கிலோமீட்டர் போனேன், உரண்டையும் இல்லையே, நான் என்ன பண்ணுறதுன்னு. எங்கேயாவது தேடி கொண்டாயா சும்மா நிற்கிற அப்படின்னு. இப்போது டக்கு டக்கு டக்குன்னு ஒரு சத்தங்க. யாரோ ஒரு கண்ணு தெரியாதவன் தடியை ஊனிக்கிட்டு வர்றான். கிட்ட வந்தான். இவங்க கிட்ட வந்தவுடனே ஐயா நீங்கள் யாருன்னு கேட்டான். அவனுக்கு பார்வை இல்லை, காட்டு வழியாக வர்றான். ஐயா நீங்கள் யாருன்னு கேட்டான். இவங்க ராஜா, நான் மந்திரி. அப்படிங்களா, எங்கே இங்கே நிற்கிறீங்க? அவர் சொன்னார், இல்லை தண்ணி பார்க்குறோம் கிடைக்கல, வேட்டைக்கு வந்தோம் நிற்கிறோம். அப்படிங்களா, நான் பார்க்கட்டுங்களா அப்படின்னா. உனக்கு தெரியுமா இங்கே? நான் தெரியாது, நானும் புதுசாக பக்கமாக போகிறேன். அப்புறம் எப்படி சொல்லுவேன்? நான் சொல்கிறேங்க ஐயா இருங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் நின்னா மூக்கை அப்படி வச்சு இழுத்தான். இழுத்தான், இந்த பக்கத்தில் இழுத்தான், 4 பக்கத்துலேயும் அப்படியே மூச்சை இழுத்து விட்டான். சொன்னால் இந்த பக்கத்தில் ஒரு 1 மைல் தூரத்தில் ஒரு குளம் இருக்குங்க, நல்ல பெரிய குளம், நல்ல தண்ணியாக இருக்கும், அங்கே போனால் குடிக்கலாம். அவனுக்கு பார்வை இல்லை, பிறவி குருடன், பிறவியிலேருந்து பார்வை இல்லை. இவன் போய் சுற்றி பார்த்துட்டு வந்து இல்லைன்ட்டான். அவன் 1 மைலில் இருக்கு குளங்கிறான். இவன் ராஜா சொன்னான், இந்த பாரு அலைய விடக்கூடாது, நாங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம்,
போய் பார்ப்போம், இல்லைன்னா உன்னை கொலை பண்ணிவிடுவேன், நான் செய்யுங்க பார்க்குறாரு. 2 பேரும் போனால் போய் பார்த்தா அருமையான தண்ணி இருக்குது. எடுத்து வாரி வாரி குடித்தான். ராஜாவும் குடித்தான், மந்திரியும் குடித்தான், 2 பேரும் குடித்தான். அந்த பிச்சைக்காரன்ட்ட கேட்டான் ராஜா, எங்களால் கண்டுபிடிக்க முடியலையே, நீ எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சேன்? அதுக்கு இந்த பார்வை இல்லாதவன் சொன்னான், மகாராஜா, கடவுள் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு கதவை சாத்தினாலும் இன்னொரு கதவை திறக்கிறான். ஒரு புலன் சரியாக வேலை செய்யலைன்னாலும் இன்னொரு புலன் நல்லா இருக்கும்படி பண்ணுறான். எனக்கு கண் பார்வை இல்லை, எதையும் பார்க்க முடியல, அதனால் மற்ற புலன்கள் எல்லாம் கூர்மையாக இருக்கும். இப்போ நான் இழுத்து பார்த்தேன், எங்கேருந்து ஈரக்காற்று வருதுன்னு பார்த்தேன். இந்த பக்கத்துலேருந்து தான் ஈரக்காற்று வருது. அது கொஞ்சம் இங்கே வர்றதை பார்த்தா கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, பெரிய குளம் இருக்கும் போல் தெரிஞ்சுது. அதனால் சொன்னேன், அனுமானத்தினால் அறிந்து சொன்னேன். மகாராஜா சொன்னார், நாளையிலேருந்து நீ நம்ம அரண்மனைக்கு வந்துரு, டெய்லி உனக்கு ஒரு பட்டை சோறுன்ட்டான். ஒரு பட்டை சோறுன்னு சொல்கிற பழக்கம் உண்டாங்க. அந்த ஒரு இதை கோயிலில் கொடுப்பாங்க பாருங்கள், ஒரு பட்டை சோறு ஒரு கிண்ணத்தில் வச்சு அடித்து கொடுப்பேன். அது இவ்வளவு இருக்கும், நிறையா இருக்கும், சாப்பிட்லாம். ஒரு பட்டை சோறு உனக்குன்ட்டான். ரொம்ப நன்றி மகாராஜா, அலையிற வேலை மிச்சம், நான் அதை வச்சு சாப்பிட்டுக்குவேன். அப்போ நான் போனால் அரண்மனைக்கு அழைச்சிட்டு போனானுங்க, தினம் ஒரு பட்டை சோறு கொடுக்குறான். ஒரு நாள் மகாராஜா கிட்ட கொண்டு வந்து வைரக்கல் விற்கிறதுக்கு ஒருத்தன் வர்றான், வெளிநாட்டிலேருந்து உட்கார்ந்துருக்கான். அவர் உள்ளூரில் இருக்கிற பெரிய பெரிய வியாபாரிகள் எல்லாம் வரவழைச்சி, பாருங்கள் இதில் எது நல்ல வைரம்னு பார்த்து தேர்ந்தெடுத்து கொடுங்கன்னு சொன்னார். ஒரு வைரத்தை தேர்ந்தெடுத்தாச்சு, இதுதான் சரியானது அப்படின்னா. இப்போ ராஜா பார்த்தாரு, இவன்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டான், சரி ரைட்டு, நம்மள்கிட்ட கேட்போமே, அவன் ஏதாவது நுணுக்கமாக சொல்லுவானே, அவனை கேட்போமே அப்படின்னுட்டு, அந்த இவன் இருப்பான், பிச்சைக்காரன் இருப்பான், அவனை கூப்பிட்டுவான்னா. வந்தான், இந்த மாதிரி நாங்கள் வைரத்தை தேர்ந்தெடுத்துருக்கோம்ப்பா, எல்லோரும் நல்லதுன்னு சொல்கிறாங்க, அது நல்லது தானாங்கிறத நீயும் கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படின்னா. அவன் வாங்கி கையில் வச்சுக்கிட்டான். இப்படி கொஞ்சம் நேரம் இருந்தான். அப்புறம் சொன்னான், மகாராஜா, இதில் ஒரு ரேகை இருக்குது, இந்த வைரத்தில் உள்ளார ஒரு ரேகை இருக்குது, அந்த ரேகை இருந்தால் போட்டுக்கிறவங்களுக்கு கெடுதல்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டான், எல்லாம் பார்த்தான்னு சொன்னான். இவன் சொல்கிறான் ரேகை இருக்குங்கிறான். இப்போ எல்லாருக்கும் என்ன, அப்போ நம்ம பார்த்தவங்களாம் முட்டா போயெல்லாம், இவன் தான் பெரிய அறிவாளியா? சரி, அதெல்லாம் ஒன்றும் சொல்லாதீங்க, இன்னும் ஒரு பவர் உள்ள லென்ஸு கொண்டு வாங்க, வச்சு பார்ப்போன்னு பார்த்தா உள்ளே ஒரு ரேகை இருக்குது. எல்லாருக்கும் ஆச்சரியமாக போச்சு. இப்போ ராஜா கேட்டான், எப்படா கண்டுபிடிச்சேன்னு கேட்டான். கையில் வச்சா அதனுடைய வெளியில் இருக்கிற ஒளியை வாங்கி அது கொடுக்கும், அது எல்லா இடத்துலையும் படுது. ஒரு நேர் கோடாக ஒரு இடத்துல அந்த ஒளி படலை, அப்போ அங்கே ஏதோ ஒரு தடை இருக்குன்னு அர்த்தம். அதுதான் ரேகை. அது இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதை சொன்னேன். மகாராஜா பார்த்தான், அருமையாக சொன்னேன், உனக்கு இன்னும் ஒரு பட்டை சோறுன்ட்டு. எனக்கு வாழ்க்கையில் எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு மகாராஜான்ட்டான். இன்னுமே நான் வெளியில் போய் தேட வேண்டியதில்லை, அரண்மனையிலே எங்கேயாவது ஒரு ஓரத்தில் படுத்திருக்கேன், நீங்கள் 2 பட்டை சோறு கொடுத்தா போருன்ட்டான். ஒரு நாள் ராஜா தனியாக உட்காந்துருக்கான், பொழுது போகலை. மந்திரியை விட்டு அந்த பிச்சைக்காரன் அங்கே இருப்பான், கூப்பிட்டு வந்தான். வந்தவுடனே கேட்டான், ஐயா இங்கே வா, நீ எல்லாம் ரொம்ப நுணுக்கமாக சொல்கிற, சரிதான், எனக்கு ஒரு விஷயத்தை நீ சொல்கிறியா? என்னன்னா, என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற சொல்லு. பிச்சைக்காரன் கேட்டான், நான் சொன்னேன்னா, உண்மையை சொன்னேன்னா எதுவும் தண்டனை கொடுக்க மாட்டீங்கல்ல? அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். தண்டனை கொடுக்குறதா இருந்தாலும் நான் யோசிச்சுட்டு கொடுக்கும்.
சொன்ன உடனே ஆத்திரப்பட்டு கொடுத்துறாங்க. என்ன இல்லை, நீ சும்மா சொல்லு என்னை பற்றி என்ன நினைக்கிறேன்னு. மகாராஜா, நீங்கள் ஒரு மகாராஜாவுக்கு பிறந்த ஆள் அல்ல, ஒரு பிச்சைக்காரனுக்கு பிறந்தவர் நீங்கள். இப்போ அவனுக்கு எப்படி இருக்கும்? இந்த பாரு, ரொம்ப கடுமையான விஷயம் சொல்லியிருக்கிற, இதுக்கு ஒன்றுக்கு தலை இருக்காது. எங்கள் அம்மா இருக்காங்க, நான் அவங்கள போய் கேட்டுட்டு வந்துடுறேன்ட்டு ஓடுறான் அம்மாகிட்ட. அம்மாக்கிட்ட போய் கேட்குறான், இந்த மாதிரி பிச்சைக்காரன் சொல்கிறான், என்னம்மான்னு கேட்டான். அவன் சொல்கிறது சரிதான்டான்னாங்க அந்த அம்மா. என்னன்னா, எனக்கு பொம்பளை பிள்ளையாக பிறந்தது, கல்யாணம் ஆகி வந்தேன், பெண் குழந்தையாக பிறந்துக்கிட்டே இருந்துச்சு, பிறக்குது அது செத்து போகுது, பிறக்குது செத்து போகுது, பொம்பளை பிள்ளையாக பிறக்குது. உங்கள் அப்பாவுக்கு கோவம் வந்துட்டு அடுத்தபடி உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கலைன்னா வேறு கல்யாணம் பண்ண போகிறேன்ட்டான். இப்போ அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது, ராணியோட அப்பாவுக்கு, ஆகா பொண்ணோட வாழ்க்கை போயிட்டா என்ன பண்ணுறேன்னு நான் பிரசவத்தை எங்கள் ஊரில் வச்சுக்கிறேன்னு சொல்லி அவள் கருவுற்ற உடனே அழைச்சிட்டு போய் அங்கே வச்சுக்கிட்டான். அதே நேரத்தில் குழந்தை பிறக்கிற மாதிரி ஒரு 10 கேஸை கொண்டாந்து வச்சுக்கிட்டான். எதுலையாவது ஒன்றில் ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் மாற்றிடலாம் அப்படின்ட்டு. வழக்கம் போல் இவளுக்கு பொம்பளை பிள்ளை தான் பிறந்துச்சு. ஒரே ஒரு பிச்சைக்காரி வந்திருந்தவளுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. இது அங்கே கொடுத்து இங்கே கொடுத்து மாற்றிட்டான். அதுதான்டா நீ, எனக்கு பிறந்தது எங்கேயோ பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு, நீ இங்கே ராஜாவாக வந்துட்டேன்னா. இவன் ஓடி போனான். சரியாக தான் சொன்னேன், அது எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டான். அவன் சொன்னான், எந்த ராஜாவும் ஒரு நல்ல செய்தி சொன்னான், 1000 பொண்ணு கொடு 2000 பொண்ணு கொடும்மா. நீங்கள் தான் பட்டை சோறு கொடுன்னீங்க. நீங்கள் முத காட்டில் சொன்னீங்க பாருங்கள், பட்டை சோறு கொடுன்னு. நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன், இவன் ராஜாவுக்கு பிறந்தவன் இல்லை. அதாவது நாம் நினைக்கிறதே இருக்கும், நினச்சது நடக்காமல் போகும், புதுசாக ஒன்று முளைக்கும். ஔவையார் சொன்னபடி பார்த்தா இணையாலும் ஈசை, இதெல்லாம் கடவுளுடைய வேலை, அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான். நாங்கள் எங்களுடைய வேலையை பார்க்குறோம், நம்ம கலெக்டர் அவங்க வேலையை பார்க்குறாங்க, ஆர்டிஓ டிஆர்ஓ அவங்க வேலையை பார்க்குறாங்க, இந்த அம்மா அவங்க வேலையை பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு பெரிய அனுபவங்கள் கிடைக்குது வாழ்க்கையில். ஒன்று ஒரு பாடம் தானே ஒரு மனுஷனுக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாடம் சொல்கிறான். நான் என்ன செய்வேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வகுப்பில் பாடம் எடுக்கிறதுனா அதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லிட்டு ஆரம்பிப்பேன். அப்போ தான் பிள்ளைங்க ஆர்வமாக கேட்பான். அதுக்காக நாளைக்கு ராமாயணம் பாடம், குகப்படலம் நடத்தணும் போகிறேன். நாளைக்கு ராமாயணம் நடத்துவோண்டான்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி நடத்துறதுக்கு போனோன்னா நான் வழக்கமாக ஒரு கதை சொல்லுவேன். ராமாயணத்தை ஒரு பிள்ளைகளுக்கு வேடிக்கையாக இருக்கணுமேங்கிறதுக்காக சொல்லுவேன். ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார், அவருக்கு ராமாயணம் ரொம்ப நல்லா தெரியும். ராமாயணம் A to Z ஃபுல்லாக தெரியும். ஆனால் அவர்கிட்ட உள்ள கெட்ட குணம் என்னன்னா, எல்லார்ட்டையும் அதை சொல்லி சொல்லி டெஸ்ட் பண்ணுவார். ராமனோட அம்மா பேர் என்னடாம்பார், தெரியலனா இது கூட தெரியலையா முண்டாம் அப்படிம்பார். அவர் ஒரு நாள் ஒரு பள்ளிக்கூடத்தில், கிராமத்தில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் 4ஆம் வகுப்புகளை போய் ஒரு கேள்வி கேட்குறார். டேய் தம்பி எழுந்திரா நினைச்சான், ஜனகனுடைய வில்லை உடைச்சது யாருடான்னார். ஜனகனுடைய வில்லை உடைச்சது யாரு? அவனுக்கு ராமாயணம் தெரிஞ்சால் ராமன் உடைச்சான்னு சொல்லுவான். அவனுக்கு ராமாயணத்துக்கு சம்பந்தமே இல்லை. அவன் சொன்னான், நான் உடைக்கல சார் அப்படின்னா. என்ன நீ உடைக்கலையா? ஜனங்களுடைய வில்லை உடைச்ச நான் உடைக்கல சார். வாத்தியாரை திரும்பி பார்த்து கேட்குறார், ஏய்யா என்ன பாடம் நடத்துகிற?
ஜனகனுடைய வில்லை உடைச்சது யாருன்னு கேட்குறேன். நான் இல்லைங்கிறான் அப்படின்னா. அதுக்கு வாத்தியார் சொன்னார், அவன் அப்படிலாம் செய்ய மாட்டான் சார், அவன் ரொம்ப நல்ல பிள்ளை, எதையுமே உடைக்க மாட்டான் சார். சில பயலெல்லாம் ஸ்லேட்டு லைட்டு வாங்கிட்டு இருந்தால் உடச்சிக்கிட்டே இருப்பான். இவன் பாருங்கள், 1ஆவதுல வாங்கின ஸ்லேட்டு இன்னும் வச்சுருக்கான். நல்ல பிள்ளை சார் அவன். இவன் உடைச்சான்னு உங்களுக்கு யார் சார் சொன்னான்னு கேட்டேன். அட பாவி, பையன்தான் இப்படி இருக்கான்னா வாத்தியாரும் இப்படி இருக்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு போகிறான். யோ, உங்கள் பள்ளிக்கூடத்தில் 4ஆவதில் போனேன், பையனை கேட்குறேன், நான் இல்லைங்கிறான். வாத்தியாரை கேட்டால் அவன் அப்படிலாம் செய்ய மாட்டான், நல்லவங்கிறாரு. என்னையா பள்ளிக்கூடம் இது அப்படின்னா. ஹெட் மாஸ்டருக்கும் அந்த வாத்தியாருக்கும் ரொம்ப நாளாக ஒரு வாங்கல். இதை வச்சு அவர் வேலையை முடிச்சிடலான்னு நினச்சி அவர் முடிவு பண்ணிட்டார். அது என்ன சார், அந்த பைய உடைச்சிருக்கான் இல்லைங்கிறான். வாத்தியாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரா. நீங்கள் எழுதி வைங்க சார், எவன் தான் உடைச்சான்னு கண்டுபிடிச்சிருவோன்ட்டான். இவருக்கு பைத்தியமே பிடிச்சி போடும் போல போய்ட்டு. பையன் இப்படி இருக்கான், வாத்தியார் எப்போ இருக்கார், ஹெட் மாஸ்டர் இன்னும் மோசமாக இருக்கிறார் அப்படின்ட்டு தாங்கலை அவருக்கு. இவர் ஒன்று கிளம்பி போகிறார். அவருக்கு மேல் அதிகாரி இருக்கார்ல, டிஇஓ, மாவட்ட கல்வி அதிகாரி, அவர்கிட்ட போய் சொல்லிடலான்ட்டு போனார். மாவட்ட கல்வி அதிகாரி என்ன பண்ண, ஏயா வெயிலில் கிளம்பி வந்திருக்கிய, என்ன விஷயம், வேர்த்து ஊற்றுது, இப்போ எங்கே வந்த நீ, ஆஃபீஸுக்கு போகாமன்னார். அட ஏன் சார், சரி நான் அங்கே போனேன், கேள்வி கேட்டேன், பையன் இப்படி சொல்கிறான், வாத்தியார் இப்படி சொல்கிறான். அதுக்கு டிஓ சொல்கிறாரு, யோ நீ எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே வேலையாக போச்சியா, அவன் அதை உடைச்சான், இவன் இதை உடைச்சான், இதே ரிப்போர்ட்டாக இருக்குது. ஆமாம், இந்த காலத்தில் வர்ற சாமான் எது தான் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏதோ கை தவறி போட்டு உடைச்சிருப்பான் போல இருக்குது, அதுக்கு நீ பெருசாக எடுத்துகிட்டு வர்ற, போய புரோக்கன் லிஸ்ட்டில் போட்டுட்டு போகாமல் இது ஒரு பெரிய விஷயம்னு வந்துட்டியான்னு பார்த்தான். இருக்கிறதுல நம்ம தான் பைத்தியக்காரன், எல்லாருக்குமே தெரியல, தெரிஞ்சு வச்சுருக்கிறது நாம் ஒரு ஆள் தான் பைத்தியக்காரன் போல இருக்குன்ட்டு அவரால் அதுக்கு மேலே முடியல, வீட்டுக்கு விட்டார். வீட்டில் போய் இப்படியே தலையை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கான். பொண்டாட்டி வந்து கேட்டாங்க, அந்த அம்மா, ஏங்க ஆஃபீஸுக்கு போனீங்க, சீக்கிரம் வந்துட்டீங்களே, நான் அப்படி ஏன்ட்டு கேட்குறேன், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. பையன் சொல்லி டிஓட்ட போனால் அந்த ஆள் இப்போ வர்ற சாமான் எதுதான் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறாரு, இந்த மாதிரி இருக்குடி அப்படின்னா. இது கூட வாங்க தெரியலன்னா அந்த அம்மா, உனக்கு தெரியுமான்னு கேட்டான். என்னங்க எனக்கு தெரியுமான்னு கேட்குறீங்க, எனக்கு தெரியாதா, ஜனகனுடைய வில்லை உடைச்சது நம்ம பக்கீர்சாமி செட்டியார் தானே அப்படின்ட்டான். அது ஏடா பக்கீர்சாமி செட்டியார்னு பார்த்தா, அந்த ஊரில் ராமாயணம் தெருக்கூத்து போட்டிருக்கான், அதில் ராமராக நடித்தவர் பக்கீர்சாமி செட்டியார். அந்த அம்மா அதை ராமர்னு மறந்துட்டு பக்கீர்சாமி செட்டியார்னு நினச்சிக்கிட்டு ஜனங்களுடைய வில்லை உடைச்சது பக்கீர்சாமி செட்டியார் தான்ச்சு. இந்த மாதிரி அந்த காலத்தில் ராமாயணம் தெரியாமல் இருந்தாங்கடா, இப்போ இப்படி இருக்குன்னு இந்த கதையை சொல்லுவேன்ல, இதை சொல்கிறேன். அன்னைக்கு வழக்கமாக சொல்கிற கதை தான் அது சொன்னேன். சொல்லி முடிச்சுட்டு பாடம் நடத்த ஆரம்பித்தாச்சு. அப்புறம் பார்க்குறேன், அங்கே 2 பையில உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். அது எப்போவோ முடிஞ்சு போச்சு, அதுக்கு ஏன்டா இப்போ சிரிக்கிறானுன்ட்டு சீரியஸாக சொல்லிகிட்டு இருக்கும்போது சிரிக்கிறானுன்ட்டு ஏன்டா சிரிக்கிறீங்க என்ன. வேணாம் சார், நீங்கள் குகனை பற்றியே நடத்துங்க சார்ண்ணா. எதுக்குடா இப்போ சிரிக்கிற, என்னடான்னு. ஒன்றும் இல்லை சார், நான் சொன்னேன் அவங்கிட்ட, இன்றைக்கி ஐயா ராமாயணம் நடத்த போகிறாருடான்னு சொன்னேன். அதுக்கு அவன் இப்போ நீங்கள் சொன்ன கதையை அப்படியே சொன்னான் சார், இதை சொல்லுவார் பாருன்னா. பார்க்குறேன் நீங்கள் அதே சொல்கிறீங்க அப்படின்னா. அவனை எழுந்துச்சு பார்த்தா 3 வருஷமாக என் கிளாஸில் படிக்கிறான். நம்ம நினச்சிக்கிட்டு சொல்கிறோம். சினிமா பார்க்க போகிற போது ஒன்று செய்வோம், உட்காந்துருப்போம், பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துருப்பான், அவன் சாதாரணமாக இருப்பான். கதாநாயகி என்ன பண்ணுவா, அப்படியே கிணத்துல ஏறி உளுந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போவா. அந்த கதாநாயகி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுங்க, அப்படியே ஐயோ விழுந்துருவாளோ என்னமோன்னு நினச்சிக்கிட்டு அப்படி நாற்காலியில் முன்னாடி வந்து உட்காந்துருவேன். அப்படி உட்கார்ற போது பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லுவான், ஐயோ நல்லா உட்காரியா,
நல்லா உட்காரியா, ஏன் பறக்கிற? இல்லையா, தற்கொலை பண்ணிக்குவா போல இருக்கையா, வருத்தமாக இருக்கு எனக்கு. நல்லா உட்காரியா, அவள் ஒன்றும் தற்கொலையெல்லாம் பண்ணிக்க மாட்டா, உட்கார். என்ன அப்படின்னு மாட்டாங்கிறீங்க. இப்போ ஒருத்தன் வந்து காப்பாற்றுவான் பாரு அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவன் வந்து காப்பாற்றிடுவான். எப்படியா இவ்வளோ கரெக்டாக சொன்னேன்னா, நான் நேற்றையும் பார்த்தேன்ல இந்த சினிமாவைங்கிறான். அங்கே எப்படி பார்த்தவனுக்கு பக்கத்தில் நம்ம உட்காரப்படாதோ, அதே மாதிரி நாம் பாடம் நடத்துகிற கிளாஸில் ஃபெயிலானவன் இருக்கக்கூடாது. இருந்தான்னா கொஸ்டின் பேப்பரை அவுட் ஆக்கிற மாதிரி நம்ம சொல்ல போகிறலான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். இது நமக்கு அதில் கிடைச்ச ஒரு புது பாடம். அது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பெரிய ஆளாக இருக்கிறான், அவனுக்கு எல்லாம் தெரியும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம்ல. சார் ஐசக் நியூட்டன் யாருங்க? புவி ஈர்ப்பு விசையே கண்டுபிடிச்சாரு, ஆப்பிள் வந்து விழுந்தது, நம்ம கதையெல்லாம் சொல்கிறோம். அவருக்கு எல்லாம் தெரியும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அவருக்கும் தெரியாதுங்கிறது அவர் வாழ்க்கையில் நடந்தது ஒன்று காட்டுறார். அவர் பூனை வளர்க்குறார். அந்த பூனை தான் கடைசியில் அவர் கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் எரிச்சு விட்டுடுது. அந்த பூனை வளர்க்குற போது அந்தாண்டேருந்து இங்கே வந்து சாப்பிட்றதுக்காக செவுத்தில் ஒரு ஓட்டை விடுன்னு சொல்கிறார். ஒரு கொத்தனார் வந்து ஓட்டை விடுறார். அப்புறம் சொல்கிறாரு, பக்கத்துலேயே ஒரு சின்ன ஓட்டை விடுன்னார். எதுக்குன்னா, பூனை அது வழியாக வரும், குட்டி இது வழியாக வரும்னார். கொத்தனார் கேட்டான், ஏங்க பூனை வர்ற வழியில் குட்டி வராதான்னா. அட ஆமான்னா. புவி ஈர்ப்பு விசையை கண்டுபிடிக்க தெரிஞ்சவனுக்கு பெரிய ஓட்டையில் சின்ன பூனை வர முடியுங்கிறது தெரியல. பார்த்தீங்களா, யாருக்கு எது தெரியும்னு நம்ம சொல்ல முடியாது. நமக்கே என் மனைவிக்கும் எனக்கும் ஒரு நாள் ஒரு போட்டி வந்துட்டு. என்ன தெரியுமா, நான் சொன்னேன் அவள்கிட்ட, சும்மா வாய் கொழுப்பாக ஏதாவது பேசுகிறது மாட்டிக்கிறது, அதுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை. உனக்கு காய்கறி வாங்க தெரியலேன்னு சொன்னேன். ஏங்க அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டார். சொத்தை முத்துலெல்லாம் வாங்கிட்டு வந்தார். அன்றைக்கி அரிஞ்சு போட்டிருக்கேன், பாரு எவ்வளவு கத்திரிக்காயை பாதியாக அரிஞ்சு போட்டிருக்கிய. சொத்தை கத்திரிக்காயை வாங்கியிருக்கேன், முத்த கத்திரிக்காயை வாங்கியிருக்கிறேன், காசு கூட கொடுத்து வாங்குற, கடையில் தெருவில் வர்றவன் உன்னை ஏமாற்றி போடுறான் அப்படின்னு. என் மனைவி அது வருத்தப்படலை. நல்லதுங்க, எனக்கு தெரியல, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே, நீங்கள் கொஞ்சம் போய் வாங்கிட்டு வந்து எப்படி வாங்கணுங்கிறத காட்டுங்க. சரி, ஞாயிற்றுக்கிழமை தானே, போய் வாங்கிட்டு வந்துடுவோமே அப்படின்ட்டு போனால் மார்க்கெட்டுக்குள்ளே நுழையிறேன். கடையே என்கிட்ட படித்தவன் ஒருத்தன் காய்கறி கடை வச்சுருக்கிறான். பரவாயில்லையே, இவன் காய்கறி கடையாவது வச்சானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அப்பா அண்ணன், ஐயா வாங்க, நீங்கள் வரவே மாட்டீங்க, வந்திருக்கீங்க, உட்காருங்க அப்படின்னா ஒரு ஸ்டூல் எடுத்து போட்டு, ஐயா உட்கார வேடான்னா தினத்தந்தி பேப்பரை கையில் கொடுத்து படிங்கன்ட்டான். என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கன்னா, நான் எழுதிட்டு போனேன், லிஸ்ட்டு எடுத்து கொடுத்தேன். 2 தேங்காய்னு போட்டேன். இப்போ தேங்காய் எடுத்து 2 தேங்காய் வைக்க வேண்டியதானேங்க, வைக்க மாட்டேங்கிறான் அவன். தேங்காயை எடுக்கிறான், காதுகிட்ட வச்சு இப்படி ஆட்டுறான், ஆடுதான்னு பார்க்குறான். அப்புறம் ஒரு முட்டுறான், முத்தலாக இருக்கான்னு பார்க்குறாரான், முத்துறான், தூக்கி போட்டான். அது அவனுக்கு பிடிக்கல, ஐயாவுக்கு இந்த காயை கொடுக்கப்படாது அப்படின்னு தூக்கி போட்டான். சார் ஒரு 100 காயை எடுத்து ஆட்டுறான், முட்டுறான், தூக்கி போட்டுறான். கடைசியில் ஒரு 2 எடுத்து வச்சான். வெண்டைக்காய், கத்திரிக்காய், குத்தாருங்க என்னமோ போட்டு எல்லாத்தையும் போட்டு பையில் கொடுத்து 150 ரூபா கொடுங்கன்னா கொடுத்து வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்தோடனே என் மனைவி முதல்ல சட்னிக்கு தேங்காய் எடுத்து அரைக்குது. உடைச்ச உடனே அங்கேருந்து கொண்டு வந்து என்கிட்ட அப்படி காட்டுற அந்த 2 மூடியை எடுத்துருந்து, நல்லா வாங்கியிருக்கீங்க, நல்லா வாங்கியிருக்கீங்கிறான். போன இடத்துல நல்லா வாங்கியிருக்கீங்க, நான் உங்களை தேங்காய் தானே வாங்கிட்டு வர சொன்னேன், நல்ல இளநியாக வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நான் சட்னிக்கு தானே வாங்கிட்டு வர சொன்னேன், வழித்து சாப்பிட்லாம் போல் இருக்க, இளநீ வாங்கினா கூட இவ்வளவு பக்குவமாக இருக்காதுங்கன்னா ஓங்கி தலையில். இதைத்தான் அவன் ரொம்ப நேரம் தேடி எடுத்திருக்கான். இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள்கிட்ட ஏதாவது சமயத்தில் கடுமையாக பேசிவிடுவோம், அந்த ஆத்திரத்தை வச்சுக்கிட்டே இருப்பான். எப்படா இவனை பழி வாங்குறேன்னு பார்ப்பான். நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியாது, வீட்லையாவது வாங்கி கொடுப்போம்னு சொல்லி நமக்காக தேடி தேடி எடுத்தான் பாருங்க. அந்த இலசு கிடைக்கல, புத்தலாக இருந்திருக்கு போது எல்லாம் தூக்கி போட்டுட்டு இலசா பார்த்து கொடுத்து எனக்கு வருத்தமாக போச்சு. இப்படியே கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தேன்.
காய்கறி அறிய ஆரம்பித்த மனைவி அங்கேருந்து வந்து, வருத்தப்படாதீங்க, தேங்காய் இலசா வாங்கிட்டோமேனு வருத்தப்படாதீங்க, கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் நல்ல முத்தலாக தான் வாங்கியிருக்கீங்க. என்ன அர்த்தம்? உனக்கு காய்கறி வாங்க தெரில, தேங்காய் இலசா வாங்கியிருக்க, முத்தலா வாங்க வேண்டியதை இலசா வாங்குகிற, இலசா வாங்க வேண்டியதை முத்தலா வாங்குகிற, நீ எல்லாம் ஏண்டா என்னை வந்து குறை சொல்கிறேன்னு கேட்குற கேள்வி தானே. நமக்கு ஒரு சின்ன விஷயம் தெரியலையே, எங்கேயோ போகிறோம், என்னமோ சொல்கிறோம், என்னென்னமோ ஆயிங்கிறோம் ஊயிங்கிறோம், இந்த காய்கறி வாங்கிட்டு வந்து ஒரு நல்ல பேர் வாங்கணுங்கிறது நமக்கு தெரியல. சில நேரங்களில் வீட்டில் பேசுகிற பேச்சை கேட்டோம்னா நமக்கு அற்புதமாக இருக்கும். நான் எப்போதுமே என் வீட்டில் வெளியில் புறப்படும்போது, வெளியில் ஊருக்கு இருக்க எங்கேயாவது போகிறேன்னா விடிகாலம் 3 மணி 4 மணிக்கெல்லாம் புறப்படுவேன். என் மனைவியை எழுப்பி விடுறதே இல்லை. நானே எழுந்திரிச்சு வெந்நீர் போட்டு குளிச்சுட்டு வருவேன். வர்ற வழியில் எங்கேயாவது காப்பி இருக்கும், குடிச்சிட்டு நான் பாட்டுக்கு வந்துடுவேன். ஏன்னா அவங்கள எழுப்பி விட்டு எல்லாம் செய்ய சொன்னால் நீ பேசி கிழிச்சதெல்லாம் போகிறோம் வீட்டில் எரியான்றோம். அதுக்காக நம்மளே இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கொண்டு நான் பார்த்துக்கிட்டு துணிமணிலாம் எடுத்துக்கிட்டு நானே வச்சுட்டு வந்துடுவேன். ஒரு நாள் அந்த மாதிரி எங்கேயோ போகிறதுக்காக 4 மணிக்கு எழுந்திரிச்சேன். என் மனைவி எனக்கு காப்பி போட்டு கொண்டாந்து கொடுத்தேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, இது நடக்காதே, என்ன நீ எப்படி அப்படின்னா, இல்லை நேற்று ராத்திரி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்கல்ல 4 மணிக்கு புறப்படணும்னு, அதை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீ ஏஞ்சி நம்ம குளிர் நேரமாக இருக்க ஒரு காப்பி போட்டு கொடுப்போம்னு தான் போட்டேன். எனக்கு ரொம்ப பிரியமாக இருந்துச்சு. நேற்றே பாலை எடுத்து வச்சுருந்தேன், அதில் காப்பி போட்டேன் அப்படின்னா, சரின்னு ஆற்றி குடிக்கிறதுக்காக ஆற்றினேன். எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு நாய் வளர்க்குறோம், நல்ல நாய். நான் எது சாப்பிட்டாலும் அதுக்கு பிடிக்காது, லொல்லு லொல்லு லொல்லுன்னு கத்துது. நான் காப்பி குடிக்கிறேன்னா அது கொடுக்காமல் குடிக்கிறேன்ட்டு கத்துது. நான் என் மனைவிட்ட கூப்பிட்டு சொன்னேன், நாய் கத்துது, என்னை குடிக்க விடாது போல இருக்கு, இந்த பால் மிச்சம் வச்சிருக்கியே அதெல்லாம் எடுத்து நாய்க்கு ஊற்றவான்னு கேட்டேன். உள்ளார இருந்து என் மனைவி சொன்ன செய்தி என்ன தெரியுமா? ஊற்றி விடாதீங்க, நாய்க்கு பழைய பால்லாம் ஊற்றினா வயிற்றுக்கு ஆகாதுன்ட்டான். நான் கேட்டேன், நாய்க்கு கூட ஆகாதியா எனக்கு கொடுத்தேன்னு கேட்டேன். நாய்க்கு சிலது ஆகும், உங்களுக்கு சிலது ஆகும், ரெண்டையும் கம்பேர் பண்ண வேண்டாம், இது வேறு அது வேறேன்ட்டா. ஆனால் அப்போவும் நாம் வந்து அதில் வருத்தப்பட்டுக்காம நயமாக பேசுகிறாளே மனைவின்னு நினச்சி சந்தோஷப்பட கற்றுக்கிட்டோம்னா எது நினைக்கிறோமோ அது நடக்கும். வாழ்க்கையில் நாம் நினைப்பது தான் நடக்கும்னு நினைக்க முடியாது. எவ்வளவு பெரிய ஆளுக்கும் ஒருத்தர் படகுல போகிறாருங்க, படகுல அப்படி போயிட்டே இருக்கிறார், படகோட்டி ஓட்டுறான், அவர் ஒண்டி தான் உட்காந்துருக்கிறார். அவர் கேட்குறார், ஏப்பா உனக்கு ராமாயணம் தெரியுமான்னு கேட்டார். தெரியாதுங்க. வாழ்க்கையில் ஒரு கால் பகுதியை வீணாக்கிட்டியாடா பாவி, ராமாயணம் தெரியாமல் இருக்கலாமா அப்படின்னார். ஆமாங்க நான் என்ன பண்ணுறேன்ட்டான். அப்புறம் கொஞ்சம் தூரம் போச்சு, இப்படி ஓட்டிக்கிட்டே தான். இப்போ பண்டிதர் கேட்டார், சரி மகாபாரதமாவது தெரியுமா அப்படின்னார். தெரியாது சாமி. வாழ்க்கையில் பாதியை வீணாக்கிட்டியாடா முட்டா பேலே அப்படின்னா. ஆமாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே பண்டிதர், அதான் அவருக்கு அதெல்லாம் தெரியுமா, அந்த ஆணவத்தில் சொல்கிறார், பகவத்கீதை தெரியுமாடா மடையா அப்படின்னார். தெரியாது சாமி. முக்கால் பகுதி வாழ்க்கையை வீணாக்கிட்டியாடா முண்டம் அப்படின்னார். அப்புறம் கொஞ்சம் தூரம் போச்சு, படகுல ஒரு ஓட்டை விழுந்துருச்சு, அது வழியாக தண்ணி உள்ளே வருது கங்கையில், படகு முழுக போகுது. படகோட்டி கேட்டான், சாமி உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னா. தெரியாதுன்னார். முழு வாழ்க்கையும் போகுது தொலைடா அப்படின்னா. எல்லாம் தெரிஞ்சிருக்கிறது முக்கியம் இல்லை, எது தெரிஞ்சிருக்கணுமோ அது முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? வாழ்க்கையில் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய 1000 விஷயங்கள் இருக்கிறது, தெரிந்து கொள்கிறோம், நடக்கிறோம், ஆனால் நம்ம நினச்சதுக்கு மாறுதலாக நடக்குது. அப்படி நடக்கிற போது ஐயோ இப்படி நடந்துட்டுதேன்னு வருத்தப்படாமல், உலகம் இப்படித்தான், இதுதான் உலகம், இதில் இப்படி தான் நடக்கும், அதுக்காக நாம் வருத்தப்பட்ட எந்த பயனும் இல்லை என்று நினைத்து நம்முடைய வாழ்க்கையை எப்போ நலமாக நடத்துகிறோமோ
அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை இனிமையாகவும் சுகமாகவும் இருக்கும். ஐயோ இது நடக்கலையேன்னு வருத்தப்பட வேண்டியதில்லை, இப்படியே நடக்கும். வேறு ஏதாவது புதுசாக ஒரு நன்மை வந்தாலும் சேரும், அதையும் அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி வாழ்வது தான் வாழ்க்கை, இப்படி இருப்பது தான் உலகம். இந்த உலகத்தில் இதெல்லாம் இப்படி தான் நடக்கும். ஆகையினால வேறு ஒன்றும் நம்ம கவலைப்படாமல் இதில் ஈடுபட வேண்டும் என்பதைத்தான் நான் ஒரு தலைப்பாக ஆக்கி, நினச்சது நடக்கும், நினைக்காததும் நடக்கும், எதிர்பார்க்காம அதே நடந்தாலும் நடக்கும் என்று ஔவையார் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அதை சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கை என்பது எதிர்பார்த்தபடி நடப்பது அல்ல, எதிர்பாராததும் நடக்கும். வாழ்க்கையில் நான் தெரிந்து கொண்டது இது வரைக்கும் என்னன்னு கேட்டால், இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ கற்றுக்கணும், இல்லாததை நினச்சி வருத்தப்படக்கூடாது. எது இருக்கோ அதை நினச்சி சந்தோஷப்படணும், எது இல்லையோ அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தால் வாழ்க்கை பூரா சோகமான வாழ்க்கையாக போயிடும். அவ்வாறு போகாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் சிறந்த வாழ்க்கை. நான் நிறைய பேர் இருக்கீங்க, இவ்வளவு அமைதியாக கேட்பீங்கன்னு நான் நினைக்கல. இவ்வளவு அமைதியாகவும் அப்பப்போ ஆரவாரம் பண்ணி கைத்தட்டி அப்படிலாம் பேசுகிறவனை உற்சாகப்படுத்துவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் எதிர்பாராத வகையில் இது நடந்துச்சு. நினையாத முன் வந்து நிற்பினும் நிற்கும்னா இது நடந்தது. இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தெரியுமா ஒரு ஆசை வருது, இன்னொரு 2 மணி நேரம் பேசுவோமா? சிரிக்கிறார் பாருங்க. அதுக்கு தான் பேசாமல் இருக்கக்கூடாதுங்கிறது. பேசியிருந்தோம்னா இந்த ஆள் முன்னாடியே முடிச்சிருப்பான் அப்படின்னு. ஆனால் நான் அப்படி பேச மாட்டேன். ஏன்னு கேட்டால் அமெரிக்காவில் நடந்தது எனக்கு தெரியும். அமெரிக்காவில் ஒருத்தன் காலையில் 10 மணிக்கு பேச ஆரம்பித்தான், மத்தியானம் 1 மணி வரைக்கும் பேசினான். எவ்வளோ நேரம் பேசியிருக்கான்? 3 மணி நேரம் பேசினான். பேசிவிட்டு சொன்னான், இனிமேல் விஷயத்துக்கு வருவோம்னா. அவன் ஒன்றும் பயந்துட்டான், இன்னமும் தான் விஷயம் சொல்ல போகிறாரா? அப்போ இவ்வளோ நேரம் என்ன சொன்னார்? விஷயம் இல்லாமலே 3 மணி நேரம் பேசுகிறான்னா இவன் விஷயத்தை எவ்வளோ நேரம் பேசுவான் அப்படின்னா? நம்ம ஊர் மாரி பொறுமையாக இருக்க மாட்டான். பார்த்தீங்களா, அமெரிக்காவில் ஒரு ஆள் எழுந்தான், மேடைக்கு வந்துட்டான், பேண்ட்டு பாக்கெட்டில் கையை விட்டு எடுக்கிறான், இவ்வளோ பெருசு துப்பாக்கி எடுத்து இப்படி வச்சான். பேசுகிற வர பார்த்தான். பேசுகிறவனுக்கு கை காலெலாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. தடத்தடன்னு இந்த மாதிரி வேண்டான்னா சொல்லு, நிறுத்திடுறேன், அதுக்கு எதுக்கு துப்பாக்கி பாக்க? ஓய் பேசியா, ஒன்றை சுட மாட்டேயா நீ பேசு, இன்னும் துப்பாக்கி வச்சு. நான் தான் சொல்லிட்டேன்ல, உன்னை சுட மாட்டேன் நீ பேசுன்னு. இப்போ தான் விஷயத்துக்கு வந்திருக்கிற, விஷயத்தை பேசு. அப்புறம் எதுக்கா துப்பாக்கியை வச்சு நிற்கிற? ஒன்றை சுடுறதுக்கு இல்லைடா பாவி, நீ என்ன பண்ணுவ? உன்னை ஒரு பேச்சாளன்னு ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார் பாரு, அவர் எங்கே இருக்காருன்னு தேடுறேன்னா. இந்த பப்பாசின்னு ஒன்று இருக்குது பாருங்க, போட்டிருக்குல்ல, அதில் முருகன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் அதை நடத்துகிறார். அவர் என்ன பண்ணுறாரு தான், அவர் தான் என்னை கூப்பிட்டார். இப்போ நான் இதுக்கு மேலேயும் பேசினா யாருக்கு ஆபத்து வரும்? முருகனுக்கு ஆபத்து வரும். இதுக்கெல்லாம் ஆபத்து வரப்படாதேங்கிறதுனால தான் இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி.